அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தினூடாக உங்களோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த 2026ஆம் ஆண்டில் மீண்டும் நாங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், மீண்டும் இந்த செய்தியை உங்களுக்கு வழங்க வேண்டும். காரணம், இதனூடாக ஏற்படுகின்ற விளைவு என்பது அன்றாடம் எமது வீட்டிற்குள்ளும் சரி, ஒரு நாட்டிற்கும் சரி, மிகப்பெரிய அளவில் ஒரு பாரிய பிரச்சனையை தோற்றுவிக்கக்கூடிய, குடும்பங்களில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல விடயங்களை எமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த நிகழ்கால நிதர்சனத்தில் இந்த வருடமும் கூட தொடர்ந்து அதிகரித்து விடுமோ என்கின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பாரிய நிதி மோசடிகள், அதே நேரத்தில் குடும்ப ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இணைய வழி மோசடிகள். நாங்கள் இப்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினாலும் கூட இந்த தகவல் தொழில்நுட்பத்தில், இந்த தொழில்நுட்ப புரட்சியில் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய, கவனமாக இருக்க வேண்டிய பல பக்கங்கள் இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைய எமது அதிதி இன்னும் பல விடயங்களையும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வந்திருக்கிறார். எமது ஆதவன் தொலைக்காட்சிக்கு பரிச்சயமான ஒரு முகம்தான், குறிப்பாக கணனி அவசரகால தயார் நிலை குழுவின் விசாரணை பிரிவு அதிகாரி டிலானி நடராஜ் அவர்கள் தான் எம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த வருடத்தில் மீண்டும் புதிதாக இன்னும் ஒரு தகவல்களையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களை அழைத்திருக்கிறோம். எப்படி தொடங்கி இருக்கிறது 2026? 2025 நாங்க வருஷ கடைசியில நாங்க ஃபேஸ் பண்ணின அதே நிதி மோசடிகள் 2026லுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளவுதான் நாங்களும் இது தொடர்பாக நாங்க நிறைய விடயங்களை நாங்க பகிர்ந்திருந்தாலும் புது விஷயங்கள்ல புது வழிமுறைகளை பயன்படுத்தி ஹேக்கர்ஸ் ஆக்கள்கிட்ட பண மோசடி போன்ற வழிமுறைகள்ல அவங்கள சிக்க வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்ல ஆக்களை மாற்றுறதுக்காக ரெடியாகி இருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுடைய அமைப்பு சர்ட் அமைப்பு இம்முறை எம்மாதிரியான விடயங்களை கையாள எத்தனித்திருக்கிறது? ஒரு விடயம், அதிர்ச்சிகரமான ஒரு விடயமாகவே எங்களுக்கு வந்தது உங்களுடைய அறிக்கை. 2025ஆம் ஆண்டில் 12,650 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கு சர்ட் அமைப்பிலே பதிவான அதிகப்படியான ஒரு முறைப்பாடாக இது இருந்தது. ஆமா, இது எப்படி சாத்தியமாகியது? காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கடந்த வருடங்கள்ல இணைய வழி மூலமான நிறைய பாரிய அளவிலான நிதி மோசடிகள்ல ஆக்கள் மாட்டி சந்திச்சிருந்தாங்க. அதாவது இணைய வழி மூலம் என்று சொல்லுது, நிறைய பேர் சோஷியல் மீடியா பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டாங்க. இப்ப புதுதா என்னன்னு சொன்னா, உடனடியாக கடன் கொடுக்கிறது. நாங்க இன்ஸ்டன்ட் லோன் எடுக்க கேள்விப்பட்டிருப்போம். இப்ப ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல கூட இப்படியான இன்ஸ்டன்ட் லோன் கொடுக்கறது ஒரு வழி ஒன்று இருக்கிறதாக சொல்லி நிறைய பேர் ஆக்கள் அதுல தங்களோட பணத்தை இழந்து ஏமாந்துருக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு 5,000 ரூபாய் பெறுமதியான பணத்தை நீங்க கடனா பெற்றிருந்தாலும் நீங்க கட்டி முடிக்கும் பொழுது நீங்களே எதிர்பார்க்காத அளவு ஒரு 15,000 20,000 போன்ற பெரிய தொகையை கட்டி முடிக்க வேண்டி வந்திருக்கும். ஈவன் நீங்க அந்த காசை தரமாட்டோம், எங்களால் இவ்வளவு தர முடியாது, இவ்வளவுதான் நாங்க வட்டி செலுத்துவோம் என்று சொல்லி நீங்க ஒரு இதுக்கு வந்தாலுமே கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க கடனை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களது போன் கேலரியில இருக்கிற கேலரி ஆக்சஸ் மற்றும் உங்களோட கான்டாக்ட் ஆக்சஸ், வாட்ஸ்அப்ல நீங்க யாரோட தொடர்பு கொள்றீங்க அவ்வளவு ஆக்சஸையுமே அவங்க கைப்பற்றி இருப்பாங்க. தகவல்களை ஆமா, அவங்க ஒரு வேறையா ஒரு டேட்டா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி தான் வைத்திருப்பாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க காசு கொடுக்காட்டி அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்கன்னா, வாட்ஸ்அப்ல நீங்க வேலை செய்யற, எப்படியும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸ் குரூப் இருக்கும், அந்த ஆஃபீஸ் குரூப்புக்கு அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, இந்த நபர் எங்களோட நிறுவனத்துல பெற்ற லோனுக்கு காசு செலுத்தவில்லை. அதுக்கு பிறகு நாங்க ஆஃபீஸுக்கு போய் இப்படி எல்லாரையும் ஃபேஸ் பண்றது. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகளோட ஸ்கூல் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, மற்றது சொந்தக்காரவங்களுக்கு, அல்லது நாங்க டிரெக்டா வேலை செய்யற தளத்துக்கே எங்களை மிரட்டுவாங்க. இப்படியான பல விஷயங்கள் கடந்த வருடங்கள் அதிகரிச்சிருந்தது. தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், டிக்டாக் போன்ற இடங்கள்ல நிறைய விதமான புது யுக்திகளை கையாண்டு பண மோசடியில ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது நீங்க 1,000 ரூபாய் செலுத்துங்க, நாங்க உங்களுக்கு 2,000 தரோம், பிறகு 5,000 போடுங்க, நாங்க 8,000 தரோம், இப்படி சொல்லி கோடிக்கணக்கில் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு பெரிய தொகைகளை கூட மக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நம்பி ஏமாந்திருந்தாங்க. ஸோ இது தொடர்பாக நாங்கள் நிறைய முறை இங்கே இதே ப்ரோக்ராம் நாங்கள் நிறைய செய்திருந்தாலும் செய்கிறவங்க, அதாவது இந்த திருட்டில் ஈடுபடுறவங்க புது யுக்திகளை கையாடுறதுனால மக்கள் திருப்பியும் அவங்களே அறியாத ஒரு கட்டத்தில் அந்த விஷயங்களுக்குள்ள தள்ளப்படுறாங்க.
குறிப்பாக நான் முன்னரே கூறியது போல 12,650 முறைப்பாடுகள் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இவ்வளவு தூரம் மக்கள் விழிப்புணர்வு அடைந்திருக்கிறார்கள். ஒரு அமைப்பை தொடர்பு கொண்டு இவ்வாறான பல முறைப்பாடுகளை தெரிவிக்கும் அளவுக்கு இப்பொழுது அது தொடர்பான விழிப்புணர்வு இருக்கிறது என்று ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் 12,680 என்பது பெரிய ஒரு இலக்கமாக இருக்கிறது. இதை இந்த வருடம் குறைக்க வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் என்பது எப்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? நாங்க கடந்த வருடங்கள்ல வந்து பல ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். நாங்க டிரெக்டா போய் அங்க இருக்கிற பிரதேச செயலக அதிகாரிகளூடாக அந்த ஊர் பிரதேச மக்களுக்கு இது தொடர்பான ஒரு அவேர்னஸ்களை நாங்க வழங்கியிருந்தோம். இப்படி எல்லா டிஸ்ட்ரிக்டும் போன வருடம் நாங்க வந்து முழு இலங்கையுமே கவர் பண்ணிட்டோம்னு தான் சொல்லணும். அப்படி நாங்க பிரதேச வாரியாக சென்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஆகையால தான் இன்னும் வந்து பல இடங்கள்ல இருந்து டிரெக்டா எங்களோட ஆஃபீஸுக்கு எங்களை தேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மற்றது இன்னொன்று என்னென்னு சொன்னா, வாட்ஸ்அப்பை பத்தி நீங்க போன வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவ்வளவு காலம் இல்லாத அளவு போன வருஷம் வாட்ஸ்அப் வந்து நிறைய பெரிய பெரிய ஆக்களோட, அதாவது தொழில் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கிறவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுகள் ஹேக் செய்யப்பட்டன. அதுதான் எங்களோட போன வருஷம் எங்களோட அந்த 12,000க்கு மேல புகார்கள் போனதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுகள் ஹேக் செய்யப்பட்டு பண மோசடியில் ஈடுபட்டமை தான். குறிப்பா இவ்வாறான முறைப்பாடுகள் நாங்கள் சமூக வலைதளங்களில் நிச்சயமாக ஈடுபட்டு தான் ஆக வேண்டும். சமூக வலைதளங்களை இப்பொழுது தவிர்க்க முடியாது. இவ்வாறான ஒரு நிலையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றது மெட்டா நிறுவனத்திற்குரியது. அவ்வாறான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு இலங்கைக்கென்று பிரத்யேகமாக ஒரு பாதுகாப்பு பொறிமுறையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் அப்படி ஏதேனும் சேட் அமைப்பு மேற்கொள்வதற்கான திட்டம் இருக்கிறது? இல்ல, நாங்க இப்பொழுது டிக்டாக்கு செய்திருக்கிறோம். ஏன்னா டிக்டாக் வந்து தங்களது முழு அதிகாரத்தையும் இலங்கையில் எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நாங்கள் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணினாலே உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் நாங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு 24 மணித்தியாலத்துக்குள்ள நாங்கள் சொல்வது போல 24 மணித்தியாலத்துக்குள்ள அது தொடர்பான அந்த கணக்கே முடக்கப்பட்டுவிடும். டிக்டாக் கணக்கே முடக்கப்பட்டுவிடும். ஆனால் மெட்டா நிறுவனத்தில் கீழே இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா வந்து ஒரு பெரிய அளவிலான பாவனையாளர்களை கொண்டது. உடனடியாக எங்களுக்கு தர மாட்டாங்க. இப்பொழுது அவங்க தெற்காசியாவை மையமாக கொண்டு சிங்கப்பூர்ல இயங்கி வருது மெட்டாட ஒரு சப் ஆஃபீஸ் உண்டு. ஸோ அவங்களுக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி, அதாவது அவங்களாலையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் தான் நாங்கள் அமெரிக்காவுக்கு அதுகளை அனுப்புவோம். இன்னுமே அவங்க வந்து தெற்காசியா கண்டு தனியாக இலங்கை கண்டு பிரித்து கொடுக்கவில்லை. ஏன்னா எங்களோட நாட்டிலையுமே இன்னுமே அந்த இப்போ தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போன வருஷம் தான் இந்த ஆன்லைன் ஆக்ட் எல்லாம் பாஸ் ஆகியிருந்தது. இணையவழி பாதுகாப்பு சட்டமெல்லாம் பாஸ் ஆகிருந்தது. ஸோ இனிமேல அது தொடர்பான அந்த பில்லுகளை நாங்கள் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணி அது தொடர்பாக நாங்கள் உறுதிகள் எடுத்த பிறகு தான் மேபி முன்னாடி சில வேளைகளில் அவங்க தாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வரைக்குமே இல்லை. இப்போ வரைக்குமே நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம் மெட்டா நிறுவனத்துக்கு டிரெக்டாக. குறிப்பாக இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் தீர்வு அல்லது இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் இவை இடம்பெற்றிருந்ததா கடந்த காலம்? ஆமா, நிறைய இடம்பெற்றிருந்தது. அதாவது சர்ட் நிறுவனம் வந்து தொழில்நுட்ப ரீதியாகத்தான் உங்களுக்கு உதவிகளை வழங்கும். உதாரணமாக இப்போ ஒருவருடைய அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், யாராவது கைப்பற்றி இருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் திருப்பி எடுத்து தான் கொடுப்போம். சரி, உதாரணமாக ஒருத்தர் போலி அக்கௌண்ட் ஒன்று, ஃபேக் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து போலி அக்கௌண்ட்டை, அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு செய்திரும். ஆனால் உங்களுக்கு அந்த ஃபேக் அக்கௌண்ட் செய்தது யாருன்னு தெரிஞ்சு கொள்ள வேணுமா இருந்தால் நீங்க கண்டிப்பாக சிஐடியில வேறையா ஒரு பிரிவு இருக்கு, சமூக வலைத்தள விசாரணை பிரிவு இருக்கு சிஐடியில. ஸோ நாங்க வந்து உங்களை அங்க போக சொல்லுவோம். சிஐடி இருக்குது கொழும்பு 1ல. அங்க போய் தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். சட்ட ரீதியான உங்களுக்கு தீர்வு வேணுமென்றால். குறிப்பாக இணைய துன்புறுத்தல்கள் தொடர்பாக சர்ட் என்ன சொல்கிறது? இணைய துன்புறுத்தல்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுறது பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தான். சிறுவர்கள் என்று நான் சொல்வது ஆண்கள் பெண்கள் என்று பொதுவாகவே 18க்கு கீழ்பட்ட சிறுவர்கள். ஏனென்று சொன்னால் அந்த பெண்களை வந்து அவங்க வந்து அதாவது இணையத்தில் கையாளுற விதம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. சாதாரணமாக நாங்கள் நார்மலாக நான் இப்படி இருக்கிற ஒரு படத்தையே கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேறு விதமாக மாற்றி அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதாவது மிரட்டுறாங்க, நீ இந்த படத்தை நான் கேட்குற இடத்துக்கு நீ வரணும், அல்லது இவ்வளவு பெரிய தொகை எனக்கு நீ தரணும் சொல்லி. இப்போ பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா பயப்படுறாங்க. ஐயோ இந்த படம் வெளியே வந்துட்டா என்ன செய்யறது, அப்போ இந்த என்ன செய்யறதுன்னு உடனே என்ன செய்வாங்க, காசு கேட்டால் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு காசு போடுறது. நீங்கள் ஒரு 5,000 காசை போட்டிங்கன்னா அது அந்த இடத்துல நிறுத்தப்படவே மாட்டாது. அந்த காசு நீங்கள் 5,000 கொடுக்க ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க செய்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, 5,000 ரெடியண்டா 10,000 தாங்க, பிறகு 10 லட்சம் வரைக்கும் போகும். ஆகையால் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், தயவு செய்து காசு கொடுத்து மட்டும் பழக்க வேண்டாம். இன்கேஸ் உங்களோட படங்கள் எங்கேயாவது
எங்கேயாவது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகியிருந்தாலோ அல்லது உங்களை யாராவது மிரட்டினாலோ உடனடியாக எங்களுடைய நிறுவனத்துக்கு அறிவிங்க. எங்கள்கிட்ட அதற்குரிய தொழில்நுட்பம் இருக்குது. உண்மையாவே அது எடிட்டடா, ஏஐ பயன்படுத்தி செய்யப்பட்டதா அல்லது ஒரிஜினலானு செக் பண்ணிட்டு, ஈவன் அது அப்படி எடிட்டடா இருந்தா நாங்க 24 மணி நேரத்துக்குள்ள அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏன்னா பெண்கள் என்று சொல்லும்போது நாங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலா கன்சிடர் பண்றது என்னன்னா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட். சிலர் திருமணமானவங்க தங்களோட ஹஸ்பண்ட் குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கவங்க. ஆகையால கொஞ்சம் நாங்கள் உண்மையாகவே பெண்கள் ஸ்பெஷல் கன்சிடர் பண்றது தான். அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களில் பயப்பட தேவையில்லை. ஐயோ வீட்டுக்கு அப்பாவுக்கு சொல்லணும் அப்படி நீங்க மறைக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்க தப்பு செய்ய இல்லைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க டிரெக்டா எங்கள்கிட்ட வரலாம். அல்லது நீங்க உங்களுக்கு இப்போ தூர பிரதேசத்தில் இருக்கவங்களுக்கு சர்ட்டுக்கு வர முடியாது, எங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்கு. இமெயிலுக்கு நீங்க எங்களுக்கு இப்படியானப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு டீட்டெயிலாக நீங்க அனுப்பலாம். அல்லது எங்களோட தொலைபேசி அழைப்பு இருக்குது, நீங்க அதுக்கு கால் பண்ணிட்டு எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நான் சந்திச்சிருக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வோம். 24 மணித்தியாலமும் இயங்கக்கூடிய துரித கதி இலக்கங்கள் எல்லாம் இருக்கின்றதா? இல்ல, இப்போதைக்கு காலை 9 இருந்து இரவு 8 மணி வரைக்கும் தான் இருக்குது. ஆனா நாங்க இமெயில் ஒன்று நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக 24 மணித்தியாலத்துக்குள்ள எப்படியும் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு நீங்க நைட் தான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க உடனடியாக எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணி 11 மணிக்கிடையில கண்டிப்பா உங்களுக்கான இது வழங்கப்படும், அதாவது உதவி வழங்கப்படும். அல்லது நாங்க யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். கால் பண்ணி எங்களோட டீம் இருக்கிறாங்க அதுக்கு வேறையாக, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு உதவி செய்வாங்க. அது தொடர்பாக பயப்படவே தேவையில்லை. ஆகையால காசு கேட்டு மிரட்டினாலோ அல்லது இந்த மாதிரி படம் வெளியில போறோம் நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல தயவு செய்து செய்ய வேணாம். ஏன்னா அது பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாகி கொண்டு தான் போகுமே ஒழிய அதுல முடிக்க போறது இல்லை. அப்படியான நிறைய விஷயங்கள் எங்களோட ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. அதாவது இதெல்லாம் காசு கொடுத்து பிறகு நகைகளை அடகு வச்சு அது எல்லாத்தையும் முடியாத ஒரு பட்சத்துல எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா அப்படி செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு பிரச்சனை பயப்பட வேண்டாம், டிரெக்டா நீங்க சர்ட் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க. குறிப்பாக பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய அதிகப்படியான குற்றச்சாட்டாக அவர்களுடைய இழந்த நிதி சம்பந்தமாக இருக்கலாம், துன்புறுத்தல் சம்பந்தமாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதிப்புகளை அவர்கள் அதிகமாக மேற்கொண்டிருந்தார்கள்? உண்மையாவே அவங்களுக்கு மன அளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவாங்க என்று சொன்னா பெரிய அளவு தொகை பணத்தை இழந்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு அங்கால அவங்களால அடுத்த அடி என்ன வைக்கிறதுன்றே தெரியாம போயிடும். சில பேர் எங்களோட ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினா இவ்வளவு பெரிய தொகை இழந்துட்டேன். உண்மையா நீங்க அப்படியான இடங்கள்ல காசு செலுத்த முதல்ல நீங்க ஒரு கசர்ட் நிறுவனம் தொடர்பு கொள்ளலாம். சில பேர் உண்மையாவே இந்த மாதிரி ப்ரோக்ராம்களை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி, தமிழ் நேயர்கள் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, மிஸ் எங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் கொண்டு வருது, இதுல இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு இது பண்றாங்கன்னு சொல்ல. உண்மையாவே இது ஜெனுவினா? சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்கு கடிதம் வந்திருக்குது, இங்கே தான் தலைமையகம் இயங்குதான், கொழும்புல தான் இயங்குதான், மிஸ் நீங்க அதை செக் பண்ணி சொல்லுவீங்களா, இந்த நிறுவனம் உண்மையா பொய்யா போலியானது? அப்படி நேரத்தில் நாங்க சொல்றது உடனடியாக அந்த லிங்க் எங்களுக்கு அனுப்புங்க, அப்போ நாங்கள் அந்த லிங்கை செக் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். அல்லது இப்போ தூரத்தில் இருக்கவங்கன்னா மிஸ் எங்களுக்கு லெட்டர் ஒன்று தான் வந்திருக்குது, அப்போ எங்களுக்கு நாங்கள் போய் அட்ரஸை தேட மாட்டோம், அப்போ நாங்கள் சொல்றது அருகில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த லெட்டரை கொடுங்க. அல்லது சிஐடி வேறையா, நான் சொன்னது போல சமூக விசாரணை பிரிவு ஒன்று வேறையாகவே இருக்குது, அந்த பிரிவுக்கு நீங்கள் அந்த கடிதத்தை அனுப்புங்க, ஃபோட்டோ காப்பியோ அல்லது ஒரு இமெயில் காப்பியோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க உண்மையாகவே இப்படி ஒரு நிதி நிறுவனம் இருக்கிறதா அல்லது போலியானதான்னு சொல்லி. நான் கூடுதலாகவே திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக தர்ற எந்த கடனையுமே பெற்றுக்கொள்ளாதீங்க. காரணம் என்னன்னு சொன்னா அவை அனைத்துமே மத்திய வங்கியால பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் தான். ஸோ நீங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகையால தான் நிறைய பேர் நான் சொன்னது போல மனதளவில் ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க, ஏன்னா அந்த காசை திருப்பி எடுக்க முடியாது. ஆகையால தான் இந்த ஆன்லைன்ல டிரான்சாக்ஷன் நீங்கள் குறிப்பிட்ட வங்கியூடாக நம்பகத்தனமான டிரான்சாக்ஷன் செய்யறது வேறு விஷயம். முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட போட்டுட்டு ஏமாந்தீங்கண்டா அந்த பணத்தை திருப்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குறிப்பாக மத்திய வங்கியும் கூட நவம்பர் மாதம் அளவிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். தடை செய்யப்பட்டிருந்த பல்வேறுபட்ட அமைப்புகள் நிறுவனங்களினுடைய பெயர்களையும் கூட வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறான நிறுவனங்களில் நீங்கள் நிதி ரீதியான ஏதேனும் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது தடை செய்யப்பட்ட விடயம், அதே நேரத்தில் அது ஒரு சட்டவிரோதமான விடயம் என்கின்ற ஒரு விடயத்தையும் கூட தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் இந்த பணம் என்கின்ற ஒரு விடயத்தில், அதனுடைய தேவை என்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் எவ்வளவு மூழ்கி இருக்கின்றோம், அதனுடைய தேவையை கருதி எங்களுடைய ஆசை என்பது எங்களை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதனூடாக நாங்கள் அடைகின்ற விளைவுகள் என்பது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி இறுதியில் சிறைச்சாலையில் எங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய சோகமான ஒரு விடயம், அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு அங்கத்தவரை இழக்கக்கூடிய அளவுக்கு மன ரீதியான ஒரு விரக்தி பலர் நாங்கள் பார்த்திருக்கிறோம். தற்கொலை செய்து கொள்கின்ற விடயங்களும் கூட இவ்வாறான விடயங்களில் அதிகரித்திருக்கின்றது. இவ்வாறான ஒரு சம்பவங்களுக்கு, அது ஆண்கள் பெண்கள் என்பது வித்தியாசம் இல்லாமல்
நிதி ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதற்கு முகம் கொடுக்க முடியாமல், அல்லது நாங்கள் இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள், ஏதேனும் ஒரு விடயம் வெளிவந்து விட்டது, அல்லது யாரோ ஒருவர் என்னை மிரட்டுகிறார் என்கின்ற ரீதியில் பல பெண்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இறுதியில் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் இலங்கையிலும் கூட இது குறைந்த பாடில்லை, அன்றாடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புறங்களை தாண்டி பல பகுதிகளில், கிராமங்களில் இது தொடர்ச்சியாக ஒரு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன செய்யலாம்? இதற்கு சர்ட்டிடம் என்ன பதில் இருக்கிறது? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, இப்ப நாங்க வந்து ஒரு வங்கியில நாங்க பணத்தை, ஒரு கடனை பெற்றுக்கொள்வதற்கு குறிப்பிட்ட சில காலம் பிடிக்கும். உதாரணமாக ஒரு மாதம், ஒவ்வொரு வங்கியை பொறுத்து, அதை நான் குறையா சொல்லவில்லை, ஒவ்வொரு வங்கியை பொறுத்து ஒவ்வொரு 1 to 3 மாதங்கள் வரை செய்யலாம். ஆனா இந்த இன்ஸ்டா லோன் என்று சொல்லும் பொழுது 5 நிமிஷத்துல லோன் வருது. அப்ப நாங்க அந்த டைம் என்ன நினைப்போம் என்று சொன்னா, பேங்க்ல போயிட்டு நாங்க இப்படி கியூல நிக்க தேவையில்லை, காலம் காத்து கிடக்க தேவையில்லை, நாங்க உடனடியாக இன்ஸ்டாவா இந்த லோன் எடுக்கலாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சா அதுக்கு பின்னுக்கு ஒரு ஆபத்து கண்டிப்பாக இருக்கும். இலவசம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் உண்மையாகவே கிடைக்குது என்று சொன்னா கண்டிப்பாக அது சம்பந்தமா சிந்திக்கப்பட வேண்டும். ஆகையால நாங்க ஏற்கனவே சொன்னது போல, நீங்க உங்களுக்கு டைம் இருந்தா மத்திய வங்கியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நிறுவனங்களை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு நிறுவனங்கள் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றது சரியான அந்த கட்டளைகள், நிபந்தனைகள் எல்லாம் இருக்குத்தானே, அதுகளை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அதிலே நமக்கு தெரியாமல் சில கட்டளைகளை அவங்க சேர்த்திருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க, முதல் 3 மாதத்துக்கு 10% பிறகு வார ஒவ்வொரு மாதத்துக்கும் மேலதிகமாக 20% அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க சைன் பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகு கட்டளை வாசிக்கலன்னு சொன்னா எந்த போலீஸ் நிறுவனத்திலையுமே எங்கேயுமே உங்களுக்கான இது வந்து கிடைக்காது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி சைன் பண்ணிட்டீங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆகையால அந்த கட்டளைகள், நிபந்தனைகள் வாசிக்கும் பொழுது மிகவும் கவனமாக எல்லாத்தையும் வாசிச்சுட்டு நீங்க கையெழுத்திட்டு நீங்க பெறலாம். நான் ஏற்கனவே கூறியது போலதான் இந்த இன்ஸ்டா லோனுகளை நம்ப வேண்டாம். அதுல வந்து 100% வந்து உங்களோட இருக்க பணத்தை, இருக்கிற கொஞ்சம் பணத்தையுமே சுரண்டி எடுப்பதற்கான ஒரு மோசமான ஒரு திட்டம் என்று தான் நான் சொல்லுவேன். ஆகையால மற்றது அதுகளுக்குள்ள நீங்க விழுந்தீங்கள் என்றாலும் வெளியில வாரத்துக்கான சாத்தியம் ரொம்ப குறைவு. ஏனென்றா உங்களுக்கு சட்டத்தில் எந்த விதமான உதவியும் கிடைக்க போறது இல்லை. நீங்க மனதளவுலையும் பாதிக்கப்பட்டு இருந்த பணத்தையும் இழந்து மேலுமே நீங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க. ஆகையால நம்பகமான நிதி நிறுவனங்கள்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் லோனுகள் எடுத்துக்கொள்றதுண்டா. அல்லது உங்களுக்கு இது தொடர்பான வேறு மேலதிக உதவிகள் வேணும்னா உங்களோட பிரதேச செயலகத்துல இது தொடர்பாக சில சின்ன சுயக்குழு உதவி திட்டங்கள் அப்படிலாம் இருக்கலாம். அவங்கள்ட்ட நீங்க ஒரு உதவி பெற்றுக்கொள்ளலாம். இணையதளம் மூலமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல அதுக்குமே பெண்கள் மற்றும் பாதுகாப்பு, மகளிர்ல பாதுகாப்பு அமைச்சுக்குள்ள வேறையா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இயங்குது. நீங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரே உங்களை வந்து துன்புறுத்துறாங்க, பால் ரீதியா துன்புறுத்துறாங்க, நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க வந்து அந்த நான் சொன்ன அமைப்பு அதுகளெல்லாம் இயங்குது, அவங்களுக்கு நீங்க புகார் அளிக்கலாம். எங்கேயாவது இணையத்துல எங்கேயாவது உங்களோட படங்கள் பிரசுரிக்கப்பட்டோ, உங்களுக்கு வேறு விதமான உங்களுக்கு துன்புறுத்தல்கள் ஏற்பட்டாலோ நீங்க எங்களுக்கு அழைக்கலாம், அல்லது சிஐடிக்கு அழைக்கலாம். பல நிறுவனங்கள் இருக்குது இலங்கையில் இது தொடர்பாக இயங்குவதற்கு. குறிப்பாக ஸ்மார்ட் போன் என்பதை தாண்டி சாதாரண கையடக்க தொலைபேசியிலும் பல URLகள் வருகிறது. அதை கிளிக் செய்தால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் லோன் தருகிறோம், அல்லது வேறு விதமான எங்களுடைய மொபைல் போன்களை முழுமையாக எக்ஸ் செய்து எங்களுடைய ரகசிய ஆவணங்கள், புகைப்படங்கள் அனைத்தையுமே அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து குறிப்பிட்ட தருணத்தில் அல்லாமல் ஒரு 6 மாதத்திற்கு பிறகு, 1 வருடத்திற்கு பிறகு அவர்கள் தொடர்பு கொண்டு எங்களை மிரட்டுகின்ற சம்பவங்கள் கூட அதிகமாக இருக்கிறது. இந்த டெலிகிராம் போன்ற பக்கங்களை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த ஆப்களில் அதிகமாக தெரியாத நபர்களினுடைய பெயர்களில் ஹாய் வணக்கம் என்கின்ற ரீதியில் இந்த அழைப்புகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் ஒரு தருணத்தில் இவர்களுக்குள்ளே நாங்களும் எங்களை அறியாமலே மாட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இதற்கு ஒரு துரித தீர்வாக அல்லது இவ்வாறான விடயங்களை தவிர்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் போன்ற இடங்களில் தொடர்ச்சியாக இவ்வாறான மெசேஜ்கள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இவைகள் வராமல் செய்வதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கிறதா? இல்ல, அப்படியான ஒரு இது இல்லை. இப்போ உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணமாக நீங்க ஒரு நண்பரோட கதைச்சு கொண்டிருக்கிறீங்க, சில வேளை நீங்க ஒரு பண விஷயமா கதைத்து கொண்டிருப்பீங்க. அல்லது ஒரு உதாரணமாக நீங்க ஒரு ஷாப்பிங், ஒரு ஆடை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி கதைச்சு கொண்டீங்கன்னா, நீங்க பிறகு ஃபேஸ்புக் எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபேஸ்புக் தொடர்பான ரிலேட்டட்லாம் தான் வரும். அப்ப எங்களோட மைண்டை வந்து அவங்க ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா கூகுளுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டோம், போன் எடுக்கும் பொழுதே பெர்மிஷன் கொடுத்துட்டோம். இப்போ ஒரு டிராபிக் ஜாமான இடத்துல நாங்க எங்கேயோ தொலைவில் இருக்கோம், அந்த இடத்துல டிராபிக் எங்களுக்கு எப்படி தெரியுது? ஏன்னா அந்த இடத்துல டெலிஃபோன் சிக்னல்கள் வந்து டவர் காட்டுறபடியால தான் இண்டிகேட் ஆகுது. ஆகையால அப்படியாப்பட்ட விஷயங்கள் வந்து, அதாவது போன் வந்து இப்ப நாங்க கையடக்க தொலைபேசிக்குள்ள நாங்க தான் அடங்கி இருக்கிறோம். ஏன்னா எங்களோட முழு கண்ட்ரோலுமே இப்போ போன் தான் கொண்டு போகுது. நாங்க
நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு chat பண்ணுற ஒரு ஃப்ரெண்டோட நாங்கள் இன்றைக்கி அந்த கடையில் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாமெண்டு நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சாப்பாடு தொடர்பான ரிலேட்டடான நிறைய போஸ்ட் வரும். அப்போ சும்மா ஒரு பீஸான ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கண்டிப்பாக வரும் பீஸா தொடர்பான அல்லது இன்ஸ்டாவில் வரும் இப்படியானப்பட்ட விஷயங்கள். ஆகையால் நாங்கள் தான் தெரிஞ்சு கொள்ள வேணும் உண்மையாகவே இப்படியானப்பட்ட ஒரு சந்தர்ப்பங்களை எப்படி ஃபோன்களை கையாளுறதுன்னு சொல்லி. குறிப்பிட்ட சொல்ல போனோம்னா சிறுவர்கள் இருக்க வீடுகள் வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து ஃபோனை நமக்கு கேம் எடுக்க அப்படிலாம் ஃபோனை கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கூகுளில் இருக்குது, அதுக்கான செட்டிங்ஸுகள் இருக்குது, பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஸ் இருக்குது, யூடியூப் பார்க்குறதா இருந்தாலும் கூட யூடியூப் கிட்ஸ் இருக்குது. அப்படி ஃபோனை நாங்கள் எடுத்து ஃபோனை வந்து எங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். நாங்கள் ஃபோனோட கண்ட்ரோலுக்குள்ளே போனோம்னா சொல்ல போனால் எல்லாத்தையும் இழக்கத்தான் வேண்டி வரும். ஆகையால் ஃபோன் எடுங்க. இப்போ உதாரணமாக ஃபோன்களில் இன்பில்ட் ஆப்ஸ் எத்தனை இருக்கலாம்? குறைஞ்சது ஒரு 40 இருக்கலாம். அது லேட்டஸ்ட் வேண்டாலும் ஒரு 60 இருக்கலாம். அதையும் தாண்டி 400 போன்ற ஒரு பெரிய தொகையான ஆப்ஸுகள் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோனை வந்து வேறு யாரும் மானிட்டர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அல்லது பின்னுக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஆப் கொண்டு ரன் ஆகிக்கொண்டு இருக்குது. அல்லது யாராவது குழந்தைகள் வந்து தங்களே அறியாமல் நிறைய ஆப்புகளை வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் தான் எடுத்து என்ன செய்யணும், டெய்லி ஃபோனை செக் பண்ணி பார்க்க வேணும். கூகுள் அக்கௌண்ட்ஸ் கிளியர் பண்ணி பார்க்கணும். கூகுளில் வேறு யாராவது லிங்க் ஆகியிருக்கிறாங்களா அல்லது 2 ஃபேக்டர் ஆன் பண்ணியிருக்கிறோமான்னு பார்க்கணும். லாகின் டிவைஸஸ் செக் பண்ணி பார்க்கணும். நாங்கள் இருக்கிற லாகின் டிவைஸை தவிர வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷன் காட்டுதான். அப்படி நாங்கள் தான் ஃபோனை வந்து எங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர வேணும். பொதுவான சில நேரங்களில் எங்களுடைய வாட்ஸ்அப்பை நாங்கள் கை தொலைபேசியில் மாத்திரமல்லாமல் நிறுவனத்திலே வேலை செய்யும் பொழுதும் கூட வாட்ஸ்அப் ஆப்பை நாங்கள் ஒன் செய்து வைத்திருப்போம். இவ்வாறான நேரங்களிலும் கூட எங்களுடைய தகவல்கள் திருடப்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்களில் எங்களுடைய கை தொலைபேசி காணாமல் போகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இவ்வாறான ஒரு நிலையில் காணாமல் போகின்ற தொலைபேசியில் எங்களுடைய அத்தனை தகவல்களும் இருக்கும். எங்களுடைய நாங்கள் இதுவரை யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறோம் அத்தனை இலக்கங்களும் இருக்கும், அரிதான புகைப்படங்கள் இருக்கும். இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது? ஒரு தொலைபேசி காணாமல் போய்விட்டால் அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யலாம்? ஓகே, இப்போ நீங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா, உதாரணமாக உங்களோட இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்துறாங்க. வாட்ஸ்அப் பேக்கப் எவ்வளவு நாள் எடுத்து வைக்கிறாங்கன்னு எனக்கு நிறைய பேர் பண்றது இல்லை. சில பேர் 6 மாதம் 1 வருஷம் அப்படி இருக்கும். இப்போ சடனா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் ஆயிட்டுது. நீங்க எங்களோட சர்ட் நிறுவனத்துக்கு வாரீங்க. கிட்டத்தட்ட 1.5 வந்தவங்களுக்கு தெரியும் 1.5-2 மணி நேரமான ஒரு போராட்டமா இருக்கும் ஹேக்கருக்கும் எங்களுக்கும் இடையில. நாங்க போனை வச்சுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அக்கௌண்ட்டை எடுத்து கொடுக்குறோம். எடுத்து கொடுத்தாலுமே அந்த நிமிஷத்துல இருந்து தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும். பழைய டீட்டெயில்ஸ் ஒன்றும் வராது. ஏனெண்டா அவங்க வந்து பேக்கப் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முதல்ல தான் பேக்கப் இருக்கும். அப்போ அந்த 1 வருஷத்துக்கு முதல் உள்ள பேக்கப்பை தான் நாங்கள் எடுத்து தருவோம். அப்போ பேக்கப் பண்ணாதது யாரோட மிஸ்டேக்? ஆகையால தான் கூகுளோ அல்லது வாட்ஸ்அப் மட்டுமல்ல, இணையதளத்தில் நீங்கள் சமூக வலைத்தளங்கள் அனைத்தையுமே நீங்கள் பேக்கப் பண்ணி வைக்கிறது கண்டிப்பான ஒரு விஷயம். தவிர கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பாஸ்வேர்டுகளை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஃபோன் ஒன்று காணாமல் போயிட்டு உடனடியாக நீங்கள் என்ன செய்யணுமெண்டா iNeed.lk நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அதாவது ஃபோன் லாஸ்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்குரியது. நீங்கள் அங்கே போயிட்டு வெப்சைட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் போலீஸுக்கு போகிறதுக்கான ஒரு டக்குன்னு உங்களுக்கு மைண்ட் வராது. இமீடியட்டாக நீங்கள் அதில் கம்ப்ளைண்ட்டை போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸுக்கு போனாலும் ஒன்று தான், அல்லது நீங்கள் இதுலேயுமே உங்களோட கம்ப்ளைண்ட்டை ட்ரேஸ் பண்ணலாம். இந்த சைட்டுக்கு கம்ப்ளைண்ட் போட்ட பிறகு ஈவன் நீங்கள் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் போட்டாலும் உங்களுக்கு ஒரு சிட் ஒன்று தருவாங்க. அவங்களுமே அதுக்கு பிறகு இந்த iNeeding இந்த சைட்டுக்கு தான் கம்ப்ளைண்ட்டை போடுவாங்க. தரவுகளை அப்டேட் பண்ணின பிறகு குறிப்பிட்ட TRCLக்கு அனுப்பின பிறகு குறிப்பிட்ட ஆப்பரேட்டர்ஸ், அதாவது டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறாங்க தானே இலங்கையில், அந்த நீங்கள் பயன்படுத்தின ஆப்பரேட்டருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போகும். அவங்க அதுக்கு வேற ஒரு டீம் இருக்கிறாங்க. 2 கிழமைக்கு ஒருக்கா உங்களோட ஃபோன் ஆக்டிவாக இருக்கா, உங்களோட நீங்கள் தந்த இமி நம்பர் ஆக்டிவாக இருக்கா, கால்ஸ் போயிருக்கா, இமி நம்பர் காட்டுற லொக்கேஷன் இப்படி ட்ரேஸ் பண்ணுவாங்க. 1 வருஷம் தொடர்ந்து எவ்ரி 2 வீக்ஸுக்கும் ஒருக்கா உங்களோட ஃபோனை வந்து செக் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும் பதிவு செய்யப்பட்டிருந்த 1 வருடத்திற்கு அத்தனை இலக்கங்கள் தொடர்பான கண்காணிப்பு என்பது இடம்பெறும். அந்த குறிப்பிட்ட ஆப்பரேட்டரோடாக அது நடைபெற்று கொண்டிருக்கும். அப்போ தற்சயமாக ஒரு 4 மாதம் கழித்து உங்களோட ஃபோன் சிக்னல் ஒரு இடத்துல காட்டினா இமீடியட்டாக அந்த ஆப்பரேட்டர் வந்து நீங்கள் சொன்ன அந்த உங்களோட பிரதேசத்தில் இருக்கிற போலீஸ் நிலையத்துக்கு அதை அறிவிப்பாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் தான் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அதாவது எங்கே இருக்க லொக்கேஷனை சேஸ் பண்ணி போயிட்டு ஃபோனை கைப்பற்றுவாங்க. அப்படி இல்லாத
இல்லாத சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எந்தவித அப்டேட்டும் வரலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஃபோனை மறந்துட வேண்டியது. ஏன்னு சொன்னால் அந்த ஃபோனை பார்ட்டாக பிரித்த உடனே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணவே முடியாது. அந்த போர்டு அப்படி இப்படிலாம் பிரித்து எடுத்தோன்னே நம்பர்லாம் எடுத்தோன்னே ட்ரேஸ் பண்ண முடியாது. ஆகையால் ஒரு வருஷம் தான் ஒரு கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம். அதுக்கு பிறகு அந்த தரவு டேட்டாவே இல்லாமலே போயிடும். உங்களோட கம்ப்ளைண்டே அந்த INEET.lk அந்த சைட்ல இருந்து இல்லாமலே போயிடும். ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஃபோன் தொலைஞ்சு போயிட்டுதுண்டா நீங்கள் நான் குறைய சொல்லல, நீங்கள் அந்த ஃபோனுக்கான கம்ப்ளைண்டையும் பண்ணிட்டு சிம்மை வந்து உங்களோட எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா உங்களோட பேரில் தான் நீங்கள் சிம் பதிவு செய்திருப்பீங்க. அருகில் இருக்க ஒரு அவுட்லெட்டுக்கு போயிட்டு சிம் எடுத்துட்டு உங்களுக்கு கஷ்டம்னா நீங்கள் டேரெக்டாக சர்ட்டுக்கு விசிட் பண்ணலாம். நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணி கொடுப்போம் இன்னொரு ஃபோனுக்கு போட்டு. அப்போ அந்த தொலைஞ்ச ஃபோனில் இருக்கிற டேட்டா அவ்வளவுமே அழிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் இதுக்கு பேக்கப் எடுத்திருப்போம் ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணும்போது. அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணுமா, டெய்லியோ அல்லது உங்களுக்கு ஏண்ட மாதிரியோ எந்த நேரம் பேக்கப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபோனில் தொலைஞ்சிட்டாலும் இந்த புது ஃபோனுக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம். அப்போ அந்த ஃபோனில் இருக்க தரவுகளை அழிச்சிட்டாலும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் போகாது. ஈவன் வாட்ஸ்அப்போ எல்லா விதத்தையுமே நாங்கள் இந்த ஃபோனுக்கு எடுத்து கொடுப்போம். அப்போ அப்படியான நேரத்தில் நீங்கள் எங்களோட நிறுவனத்துக்கு வரலாம். அப்போ அந்த பழைய ஃபோனை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். லக் பை சான்ஸில் கிடைச்சா நீங்கள் அதையும் பயன்படுத்தலாம். ஆனால் அதில் எந்த விதமான தரவுகளும் உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் இந்த ஃபோனுக்கு பேக்கப் எடுத்துட்டோம். ஆகையில் பேக்கப் எடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்களோட ஈவன் எல்லா காலத்திலும் எடுத்து வைத்துக்கொள்வது மிக அவசியம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பேக்கப் எடுக்க இல்லைண்டா அந்த ஃபோன்லேருந்து எல்லா விதத்தையும் இந்த ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஆகையில் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பேக்கப் எடுத்தே தான் வைக்க வேணும். ஃபோன் தொலைதோ இல்லையோ அதை எடுத்து வைப்பது மிகவும் நல்லது. குறிப்பாக ஊடக நிறுவனங்கள், ஊடகவியலாளர்களுக்கு என்று அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இருந்தால்தான் அது தொடர்பாக, அதாவது நீங்கள் நினைக்கின்ற விடயத்தை அனைவரிடமும் கொண்டு போய் சேர்க்க முடியும். வெறுமனே உங்களுடைய இணையதளத்தில் மட்டும் பிரசுரிப்பதனூடாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற அடைவினை உங்களால் எட்ட முடியாது. கடந்த வருடம் 12,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள். ஊடக நிறுவனங்களினுடைய பங்களிப்பு என்பது இவ்வாறான விடயங்கள், மோசடிகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு மிக மிக முக்கியத்துவம். இதற்கென்று ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சர்ட் அமைப்பினால்? ஆமாம், அண்மையில் இந்த ஜனவரி தொடங்கிய கொஞ்ச காலத்தில் நாங்கள் ஊடகவியலாளருக்கு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு சேலமர்வு, ஒரு நாள் சேலமர்வு ஒன்று நாங்கள் வைத்திருந்தோம். அதில் அதாவது நீங்கள் சர்ட் அமைப்பில் நாங்கள் சமூக வலைத்தள புகார்கள், இணையதள புகார்கள் மட்டும் இல்லை, நாங்கள் அரசாங்கத்தினூடாக, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்க gov.lk என்று வார எல்லா இணையதளங்களும், அரசாங்க நிறுவனத்துக்குரிய எல்லா இணையதளங்களும் சர்ட்டால் மானிட்டர் செய்யப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் உதாரணமாக ஒரு மிகப்பெரிய இதாக சொல்ல போகிறோம்னா பாஸ்போர்ட் நிறுவனத்தை நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸை சொல்லுவோம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆன்லைனில் பாஸ்போர்ட் ஒன்று புக் பண்ணி ஏதோ செய்யறதுக்கு நீங்கள் பார்க்கும்போது சைட் டவுன் ஆயிருக்குது. உடனடியாக சர்ட் நிறுவனத்துக்கு நீங்கள் அறிவிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த ஊடகவியலாளர்களுக்கு அது தொடர்பாக, அதாவது எப்படிப்பட்ட லிங்க்குகளை கண்டுபிடிக்கிறது, அரச நிறுவனம் மட்டும் இல்லை, உதாரணமாக போலியான லிங்க்குகளை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, எப்படி நீங்கள் ஒரு தொலைக்காட்சியூடாகவோ அல்லது ஒரு வானொலியூடாகவோ எப்படி மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவீங்க, அது தொடர்பான அவங்களுக்குமே ஒரு கூடுதலான ஒரு அறிவை வழங்கி இருந்தோம் நாங்கள் அந்த செயல் அமர்வில். தவிர நிதி மோசடியில் ஈடுபட்டவங்களை எவ்வாறு கையாளுறது, எப்படி அவங்கள நாங்கள் சமூகத்துக்கு வெளிச்சமாக்கி காட்டுறது, இப்படியாப்பட்ட விஷயங்களை நாங்கள் அந்த செயல் அமர்வில் செய்திருந்தோம். இணையதளம் மட்டும் இல்லை, அரச நிறுவனங்கள் கூட திடீரென்று யாராலும் கைப்பற்றப்பட்டால் எவ்வாறு ஊடகவியலாளர்கள் அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லிடலாம் நாங்கள் அந்த செயல் அமர்வில் நாங்கள் சொல்லி. அரச நிறுவனங்கள் எக்ஸ் செய்யப்படும் பொழுது அடுத்த கட்ட நகர்வுகளாக உடனடியாக அதை மீள பெறுவதற்கு அல்லது அதில் பதிவிடுகின்ற விடயங்கள் நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கூட தகவல்களோ அல்லது புகைப்படங்களோ பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லது ஏதேனும் ஒரு குழுவினர் அவர்களுடைய செய்தியை அந்த இணையதளத்தில் பிரசுரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வாறான ஒரு விடயம் ஏற்படும் பொழுது அது உடனடியாக மக்களுக்கு அதனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு ஊடகங்களை தவிர்த்து வேறொரு விடயம் இருக்காது. அதன் பொழுது ஊடகங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு அதனுடான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலையில் சர்ட் போன்ற அமைப்புகள் எவ்வாறு செயற்படும்? இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்ல போனால் அரச நிறுவனம் ஒன்று இவ்வாறு வெப்சைட் முடங்கப்பட்டு விட்டதுண்டாக இம்மீடியட்டாக நாங்கள் பகலிரவு பார்க்க மாட்டோம், கண்டினியூஸாகவே அதை திருப்பி எங்களுக்கு கைப்பற்றுவதற்கான இதுகளை பார்ப்போம். அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறது, இணையதள பாதுகாப்பு கொள்கை கடந்த வருடம் இணையதள பாதுகாப்பு கொள்கை அரசனூடாக அமைச்சில் நாங்கள் இதை அப்ரூவ் எடுத்திருக்கிறோம், அனுமதி வாங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக அரச நிறுவனங்கள் பாதுகாப்பு கொள்கைகளை மதிப்பிட்டு கொள்ளணும். இலங்கை
சர்ட் நிறுவனத்துக்கு தந்து. அப்ப அதுக்கான ஒரு பேக்சைட் ப்ராசஸ் வந்து இப்ப எல்லா அரசு நிறுவனங்களுமே சர்ட் கிட்ட கொடுத்து தங்களோட வெப்சைட்டை வந்து பரிசோதித்துக் கொள்றாங்க. அதாவது சொல்ல போனா வெல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் சொல்லுவோம் நாங்க, மதிப்பிட்டுக் கொள்றது, குறிப்பிட்ட இணையதளங்களை வந்து மதிப்பிட்டுக் கொள்வது. சிலதுகள் வந்து நிறுவனங்கள் ஊடாக அரசு நிறுவனங்கள் தான் கூடவே இப்ப கண்டிப்பாக்கப்பட்டிருக்குது, கண்டிப்பா நீங்க செய்யவே வேணுமெண்டு. அப்படி கண்டிப்பாக்கப்பட்டமையால பல நிறுவனங்கள் வந்து இவ்வாறான தாக்குதல்கள்ல இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா, இப்ப நிறைய நிறுவனங்கள் வந்து தங்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதையும் மீறி அப்படி செய்யாத நிறுவனங்கள் தான் சில வேளைகள்ல முடக்கப்படும். அதுவுமே இமீடியட்டா சர்ட் நிறுவனம் வந்து ஆக்ஷன் எடுத்து நாங்க அதை திருப்பி கைப்பற்றி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படியான நேரத்துல தான் சொல்றது, கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒருக்கா தங்களோட நிறுவனங்களுடைய இணையதள பாதுகாப்பு வந்து சர்ட் நிறுவனத்தில் கொடுத்து மதிப்பு செய்து கொள்ளுங்க, அசஸ் செய்து கொள்ளுங்கன்னு நாங்க சொல்றது. காரணம், சைபர் தாக்குதல் என்றவுடன் மக்கள் ஏதோ தங்களுடைய தனிப்பட்ட விடயங்களாக மட்டுமே இது இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அரசு ஊடகங்கள் அல்லது அரசு நிறுவனங்களிலும் கூட இவ்வாறான இந்த சைபர் தாக்குதல் ஏற்படும் பொழுது மக்களுக்கு இதை தாண்டி இவர்களுக்கே இப்படி ஒரு ஹேக்கிங் நடைபெறுகிறது என்றால் எங்களுக்கான பாதுகாப்பை எப்படி இவர்கள் உறுதி செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு அசம்பந்த போக்கையும் கூட நாங்கள் அது ஊக்குவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் கூட மாறி இருக்கிறது. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் நிதி ரீதியிலான மோசடிகளாக இருக்கலாம் அல்லது இந்த சமூக வலைத்தளங்களினுடைய துன்புறுத்தல்களாக இருக்கலாம். இந்த பண்டிகை கால மோசடி என்று ஒன்று இருக்கிறது. ஏதேனும் ஒரு பண்டிகை இடம்பெறும் பொழுது இந்த மோசடிகளுக்கு அளவில்லாமல் புதிய புதிய விதமான விடயங்களை நாங்கள் எங்களுடைய கையடக்க தொலைபேசியில் நாங்கள் வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம்? குறிப்பாக இந்த பண்டிகை கால மோசடி தொடர்பாக சர்ட்டிடம் என்ன பதில் இருக்குது? பண்டிகை காலங்களில் வந்து நாங்கள் ஏதாவது விலைக்கழிவு அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்கள் வந்து உடனடியாக அதை கிளிக் செய்து தாங்க பெற்றுக்கொள்ள தான் பார்ப்பாங்க. மற்றது என்னென்னா, குறிப்பிட்ட இணையதளங்களில் வந்து மேலே வந்து ஒரு நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், 5 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படி குறைஞ்சு கொண்டே வரும். ஆக்களை வந்து குயிக்காக அதில் தங்களோட கார்டு நம்பர்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த இடத்துக்கு போகத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்படி செய்ய வேணாம். கண்டிப்பாக அந்த இணையதளம் வந்து ஏதாவது ஒரு பிரபலமான நிறுவனத்தினூடாகத்தானே, அதை நம்பித்தானே நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். நீங்கள் வந்து டிரெக்டாக அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த இணையதளத்தில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணவே கூடாது. ஏன்னா அதை செய்தவங்க தான் அந்த நம்பரையும் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுமே போலியானவங்க தான். ஆகையால் அந்த இணையதளத்துக்கு போக வேணாம். நீங்களா ஏதாவது உங்களோட வீட்டில் ஒரு பில் ஒன்று இருக்கலாம், அல்லது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களோட உண்மையான நம்பர் எடுக்கலாம், அல்லது அது உங்களோட அருகில் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் ஓட்டம்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு அந்த நிறுவனத்திலே செக் பண்ணலாம். உண்மையாகவே உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் இப்படி ஆன்லைனில் ஒரு ஆஃபர் ஒன்று வழங்குறீங்களா உண்மையானு சொல்லி செக் பண்ணலாம். அப்படியாக செக் பண்ணுங்க. அல்லது நீங்கள் பேமெண்ட் செய்யும் பொழுது அந்த கேட்வேயை நீங்கள் பார்க்கணும். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு செய்யும் பொழுது HTTPS அதுகளில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பூட்டு மார்க் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா அதில் அந்த நான் சொன்னிருந்தானே உங்களுக்கு அரசு நிறுவனங்கள் அங்கே மதிப்பீட்டு செய்து ஒரு இது தருவோம் என்று சொல்லிட்டு அந்த மதிப்பீடு செய்து இது வேலிடிட்டி இருக்குதா, காலாவதி இதோட சர்டிஃபிகேட் இருக்குதா, அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த குறிப்பிட்ட இணையதளத்துக்குமே இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதா, இது ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்டா நீங்கள் பார்க்கணும். ஆமாம், அதில் வந்து இருக்கும் பாருங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்குள்ள, அதாவது 2026 4ஆம் மாதம் 30 என்று சொன்னா நீங்க கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா அது மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அதே 2022 ஜனவரி 2ஆம் தேதி என்றா இப்ப அது முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க அந்த மாதிரியான சைட்ல போயிட்டு கண்டிப்பாக பேமெண்ட் செய்யவே கூடாது. நீங்க அது உண்மையா ஒரிஜினலாவே அந்த இணையதளத்துக்கு உரியவர்களே தான் இருந்தாலுமே கூட நீங்க அவங்களுக்கு அடிச்சு சொல்லலாம், உங்களோட இணையதளம் வந்து மதிப்பீடு செய்யப்பட இல்லை, நீங்க ஒருக்கா அதை செக் பண்ணுங்க, அது வந்து காலவரை உங்களோட முடிஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லி அவங்க மதிப்பீடு செய்த பிறகு நீங்க செய்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மதிப்பீடு செய்யாத பட்சத்தில் நீங்கள் கணக்கில் நீங்கள் ஏதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து வேறு யாருமே கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வெளிநாட்டுகளில் இருக்கின்ற பிரபலமான நிறுவனங்களினுடைய பெயர்களை வைத்து இலங்கையில் இருக்கின்ற பிரபலமான நபர்களினுடைய காணொலிகளை பதிவேற்றி, அதாவது அவர்கள் இங்கு கொள்வனவு செய்யுங்கள் போன்ற இந்த AI வீடியோ காணொலிகளை பதிவேற்று விசேட கழிவுகள் இருக்கிறது அல்லது உங்களுக்கு இலவசமாக இவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், இந்த கோட் என்ற எண்ணை இங்கு பதிவு செய்தால் உங்களுக்கு அதிகப்படியான பரிசில்களை பெறலாம் என்கின்ற ரீதியில் பல காணொலிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்மையிலும் கூட முன்னாள் கிரிக்கெட் வீரர் மஹேல ஜெயவர்தனவினுடைய AI காணொலியை பயன்படுத்தி அவரும் கூட அந்த முறைப்பாடையும் பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார், இதுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று. ஆனால் இதற்கான தீர்வுகள் என்று பார்க்கும் பொழுது எப்படி இவர்களை பயன்படுத்துகின்றதை தவிர்க்க முடியாது. தற்பொழுது நாங்கள் மிகப்பெரிய ஒரு செயற்கை
நுண்ணறிவு என்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மோசமாகவே இந்த புதிய புதிய விளைவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன தீர்வு இருக்கிறது இதற்கு? அதான் ஏஐல பயன்படுத்தும் பொழுது சில பேர் என்ன செய்வாங்க, டிரெக்டா எங்களுக்கு அந்த லிங்க்குகளை அனுப்புவாங்க. நீங்க இப்படித்தான் ஒரு நாளைக்கு நாங்க 50 லிங்க்ஸுகளை முடக்கினோம்டா அடுத்த பக்கம் 500 லிங்க்ஸ் அங்கால செய்து கொண்டு தான் இருப்பாங்க. எல்லா நேரமும் சர்ட் நிறுவனம் போயிட்டு அந்த லிங்க்ஸுகளை தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஆகையால தான் நாங்க மக்கள்கிட்ட கேட்கறது என்னன்னு சொன்னா, நீங்க அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு லிங்க் கிடைச்சிருந்தாலோ எங்களுக்கு உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட இமெயில் அட்ரஸ்கள்லாம் இருக்குது, வெப்சைட்லேயே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ நாங்களும் அதை மானிட்டர் பண்ணிங்க. அதுக்கு பேக் சைடில் எங்கள்கிட்ட ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. நாங்கள் டெய்லி அதை வந்து மானிட்டர் பண்ணி அந்த அப்படியான போலியான லிங்க்ஸுகளை வந்து நாங்கள் பிரேக் பண்ணி கொண்டே தான் இருக்கிறோம். ஈவன் நான் சொன்னது போல் நாங்கள் 50 லிங்கை பிரேக் பண்ணும்பொழுது அங்கால 500 லிங்க் வந்து கிரியேட் ஆகி கொண்டு தான் இருக்கும். இப்பொழுது என்னென்னு சொன்னால் நார்மல் மெசேஜஸ் கூடவே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பல்க் மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு 500 நம்பர்ஸை ரெண்டமாக செலக்ட் பண்ணிவிட்டு 500 பேருக்கு பல்க் மெசேஜ் அனுப்புவாங்க. அப்போ அது தொடர்பாகவே குறிப்பிட்ட அந்த டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர்ஸ் இருக்கிறார்கள் தானே, அவங்களுமே மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, இதுகளை நம்ப வேண்டாம். அல்லது நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தொலை தொடர்பு அவங்கள்ட்டே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், உண்மையாகவே இப்படி ஒரு இருக்குதா, இப்படி நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறது இருக்கா, 10 லட்சம் காசு கொடுக்கறது இருக்கா, இந்த 10 லட்சத்துக்கு எனக்கு 2.5 லட்சம் வட்டி அந்த காசு அரசாங்கத்துக்கு வரி கட்ட சொல்கிறாங்க, உண்மையாகவே கட்டணுமா அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் எடுத்த உடனே வரி கட்டிட்டோம், 2.5 லட்சம் டேக்ஸை கட்டிட்டோம், காசை போடுங்கண்டா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க போலியான ஒரு நிறுவனம். மற்றது யாருமே எங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் தரதுண்டா காசு கேட்க மாட்டாங்க. இவங்க என்னத்துக்கு ஃப்ரீ கிஃப்ட் தர காசு, அப்படி கொஞ்சம் யோசிக்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு சர்ட் நிறுவனத்துக்கு அரைச்சு நான் இப்படி ஒரு மோசடியில் சிக்கி கொண்டேன் என்று சொல்வதை விட, இது உண்மையாகவே இப்படி ஒன்று நடக்கலாமான்னு எங்களுக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்கள் 100% பிரச்சனைகள் வந்து பாதுகாக்கப்படுவீங்க. ஏன்னா அந்த நான் 5% என்று சொல்றேன், கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுத்துருப்பீங்க. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எங்கேயோ கொடுத்தபடியால தான் உங்களுக்கு அந்த அழைப்பு வந்திருக்குது, ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது. அப்போ அந்த 5 எப்படி பாதுகாத்து கொள்ளணும் என்று சொன்னால், உங்களோட ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்ஸை நான் ஏற்கனவே சொன்னது போல் நிரந்தரமாக நீங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டே இருக்க வேணும். நீங்கள் இப்படியான ஒரு பண மோசடிகிட்ட நீங்கள் மாட்டுப்பட்டீங்கண்டா அதில் இருந்துமே நீங்கள் மிக கவனமாக ஃபோனுகளை கையாள வேணும். நீங்கள் செய்கிற சின்ன இப்போ சிலதுகள் இருக்குதுன்னு சொன்னால், ஃபோனுக்கு இப்போ லேட்டஸ்ட் முறைண்டா ஃபோனால் அனுப்புகிற மாதிரி உங்களோட ஃபோன் ஹேக் ஆகிருக்கு, வாட்ஸ்அப் வந்து ஹேக் ஆகி நிற்கிது, ஓகே பண்ணுங்க. நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட முழு இதுவுமே மிரராகி ஹேக்கர் கையில் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆன் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், ஐடி நம்பர்ஸ் தெரியும், உங்களுக்கு மேலே வர ஓடிபியும் தெரியும். நீங்கள் என்டர் பண்ண முதல்ல அவர் என்டர் பண்ணி உங்களோட இருக்கிற அவ்வளோ பணத்தையுமே எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆகையால் ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இந்த ஃபோனுகளை நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்களா இருந்தால் நீங்கள் 5% பாதிப்புக்கு ஆளாயிட்டீங்கன்றது தான் அர்த்தம். நீங்கள் அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணுமென்றது இல்லை. அதுக்கு பிறகுமே அதனூடாகவே உங்களோட ஃபோனுக்குள்ளே வாரத்துக்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. நிச்சயமாக கையடக்க தொலைபேசி இருக்கிறது. அத்தனை தகவல்களையும் நாங்கள் எங்களுடைய கையடக்க தொலைபேசிக்குள்ளே உட்புகுத்தி விட்டு எங்களுடைய வங்கி கணக்காக இருக்கலாம், அதனூடாக நாங்கள் செலுத்துகின்ற பணம் ரீதியிலான நடவடிக்கைகளாக இருக்கலாம், புகைப்படங்களாக இருக்கலாம், அத்தனை விடயங்களையும் இந்த கையில் இலகுவாக பிடிக்கக்கூடிய ஒரு தொலைபேசியிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு அல்லல் படுகின்ற விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக உங்களுக்கு நாங்கள் கூறுவது இதுதான், உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் இருக்கின்ற அந்த பிரைவசி செட்டிங், ஒவ்வொரு ஆப்புகளிலும் இருக்கின்ற அந்த ஆப்புகளுக்கான செட்டிங்ஸ்களை அந்த எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், உங்களுடைய கடவுச்சொற்களை எவ்வளவு தூரம் வலுவாக நீங்கள் இட்டுக்கொள்கிறீர்கள் என்பது அனைத்துமே உங்களுடைய தொலைபேசியில் இருக்கின்ற தகவல்களை இன்னும் ஒரு நபர் பெறாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற விடயங்களாகவே இருக்கும். தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு என்பது 2025, 26, 27 என்பது அல்ல, அன்றாடம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இதை எப்படி கடைபிடிக்கிறீர்கள் என்பதில்தான் அது தங்கியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்னும் ஒரு முக்கியமான விடயம்தான் அண்மையில் நாங்கள் சந்தித்தது இந்த டித்வா பேரிடர். அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவம். இலங்கை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த பேரிடரிலும் ஒரு புதிய வகையான மோசடியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசாங்கத்தின் பெயரை வைத்து அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரணமாக உங்களுக்கும் இந்த நிவாரணம் கிடைக்கும், ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசாங்கம் இம்முறை 1 லட்சம் ரூபாவை வழங்கப் போகின்றது என்கின்ற ரீதியிலும் கூட மக்கள் இலகுவாக நம்பக்கூடிய அளவில் பல்வேறு விண்ணப்ப படிவங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. காரணம், எங்களுக்கும் கூட அது கிடைக்கப்பெற்றது. எங்களுடைய மிக நெருங்கிய இதில் அனைத்திலுமே அறிவை அதிகமாக வைத்திருக்கின்ற விழிப்புணர்வு உள்ளவர்களும் கூட இதை ஷேர் செய்யும் அளவுக்கு அதனுடைய தன்மை அமைந்திருந்தது. காரணம், இம்முறை அரசாங்கம் அனைவருக்கும், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாய், வீடுகளில் இருந்த மக்களுக்கு 50,000 ரூபாய் என்று இந்த காசோலையினுடைய அல்லது இந்த பணத்தினுடைய எண்ணிக்கையை
அதிகரித்து கூறும் பொழுது அனைவருக்குமே ஆசை வந்தது. ஆம், அனைவருக்குமே இந்த முறை அரசாங்கம் வழங்க போகிறது போல நாமும் விண்ணப்பிப்போம் என்கின்ற ரீதியில் இந்த பேரிடர் கால மோசடி என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருந்தது. இது தொடர்பான முறைப்பாடு சர்ட்டுக்கு கிடைக்கப்பெற்றதா? நிறையவே முறைப்பாடு வந்தது. அதாவது இதையுமே நான் சொன்னது போல நார்மல் மெசேஜஸா உங்களுக்கு ஃபோனுக்கு லிங்க் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை பதிவு செய்துட்டு பிறகு போயிட்டு கிராம சேவரையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க அதுகளை அப்படி செய்து கிளிக் பண்ணி நிறைய பேர் பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண சொல்லுவாங்க. சொன்ன உடனே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. பிறகு சொல்லுவாங்க ஒரு ஓடிபி ஒன்று வருது உங்களோட ஃபோனுக்கு, அதை சொன்னீங்கன்னா உங்களோட காசு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் என்று சொல்லிட்டு இதை நம்பி நிறைய பேர் ஓடிபியை கொடுத்து இருந்த பணத்தை முழுக்க இழந்தவங்களே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆகையால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சிட்டுது. அந்த குறிப்பிட்ட அந்த சீசனுக்குள்ள தான் அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. இனியும் அப்படியான ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு இப்படி ஏதாவது வந்தாலோ வீட்டுல வந்து உங்களோட தலைவுகளை கேட்டாலோ நீங்க உங்களோட பிரதேசத்துல இருக்கிற கிராம சேவகரோ அல்லது பிரதேச செயலகத்தையோ நீங்க கண்டிப்பா போய் சந்திக்கத்தான் வேணும். அதுல இருக்கிற ஆபீசர் ஒரு ஆளை சந்திச்சு உண்மையாகவே இப்படி அரசாங்கம் இந்த திட்டங்களை வழங்குகுதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணத்தான் வேணும். ஏன்னா வேற ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அல்லது நீங்க வந்து அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களை அதாவது டிவி போன்ற ஊடகத்துல நீங்க பார்க்கலாம் அல்லது ரேடியோல கேட்கலாம். உண்மையாகவே இப்படியான ஒரு ஸ்கீம் இருக்கிறதா அப்படின்னா அவங்க அடிக்கடி நியூஸ்ல சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. இப்படி போன்ற நீங்க ஒரு அறிவுரை யார்கிட்டயாவது பெற்றுக்கொண்டுட்டு தான் நீங்க உங்கள்கிட்ட ஃபோன்ல டீட்டெயில்ஸ் கேட்குறவங்களுக்கு சொல்லணும். அல்லது நீங்க ஃபோன்ல சொல்லலாம், இல்ல எனக்கு ஃபோன்ல டீட்டெயில்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை, நான் நேரடியாக வந்து கிராம சேவருக்கு தகவலை வழங்குறேன் அல்லது பிரதேச செயலத்துக்கே வழங்கலாம். இப்படி நீங்களாவே உங்களோட பாதுகாப்பை வந்து இது பண்ணிக்கொள்ளலாம். அல்லது யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்க இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ள காசு போட்டா சொன்னாதான் உங்களுக்கு நாளைக்கு அக்கௌண்ட்ல காசு வரணும். எந்த விதமான அரசாங்க ஸ்கீமுமே இல்லை. அப்படி நிறைய பேர் மாட்டுப்பட்டிருந்தாங்க. அதாவது சொல்லியிருந்தாங்க, நாங்க சைபர் கிரைம்ல கதைக்கிறோம், கேண்டியில இருந்து கதைக்கிறோம், நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் கொழும்புல இருக்கிறேன், உடனடியாக நீங்க 12 மணிக்குள்ள வரணும். ஓ வர முடியாதா? அப்ப நீங்க 20,000 இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, உங்களுக்காக நாங்க ஒரு லாயர் அந்த இடத்துக்கு வச்சு கதைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயத்துல இந்த டைமுக்குள்ள எனக்கு அங்க போக முடியாது, 10 மணிக்கு கால் வந்தா 12 மணிக்கு நான் எப்படி கேண்டிக்கு போறது அப்படின்னு பயத்துல கார்டு டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாங்க. சில பேர் சொல்லியிருந்தாங்க உங்கள் கார்டை வந்து நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் சாதாரணமாக இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கார்டு பயன்படுத்தாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஓகே, கார்டில் முன்னுக்கு இருக்கிற நம்பரை சொல்லுங்கள், பின்னுக்கு இருக்கிற காலாவதியாகும் நம்பர், அந்த சிவிசி நம்பர்கள்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் கொடுத்தப்பறம் டக்குன்னு உங்களோட ஃபோனில் ஓடிபி ஒன்று வரும், சொல்லுங்கள், அதாண்டு செக் பண்ணுறோம், இந்த கார்டு இப்போ இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. உண்மையாகவே மக்கள் பயந்து டக்குன்னு அந்த நேரத்தில் அதை யோசிக்காமல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை மாட்டுப்பட்ட பிறகு எங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, மிஸ் நான் அந்த நேரம் நான் அதை யோசிக்க இல்லை, இவங்க கேட்ட மாதிரி என்னோட கேள்வி கேட்ட மாதிரி நான் பயந்து நான் கொடுத்துட்டேன். உண்மை, அந்த நேரம் நாங்கள் ஒரு பதட்டத்தில் தான் இருப்போம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க, உண்மையாகவே நீங்கள் தப்பு செய்யவில்லை என்றால் ஏன் பயப்பட வேண்டும்? ஈவன் போலீஸ்லேயே கால் பண்ணியிருந்தா கூட சரி, நான் எனது அணுகிற இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கதைக்கிறேன் கூட. பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான கால்ஸ் வர்றது கூட அவங்க பயந்துருவாங்க. சரி, அப்படியானப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர்கிட்ட கேளுங்க, வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோ அல்லது அண்ணன் சகோதரமாரோ அப்பா அம்மாரோ யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேளுங்க, உண்மையாகவே இப்படியான ஒரு இது இருக்குதா, நான் இதுக்கு டீட்டெயில்ஸை வழங்கலாமா? சரி, அந்த காலை கட் பண்ணிட்டு இவங்க வீட்டாக்கள்கிட்ட கொஞ்சம் கதைச்சு போட்டு நீங்க பிறகு போலீஸுக்கு அறிவிங்க. அப்படிப்பட்ட சிக்கல்களை நாங்க தான் குறைச்சு கொள்ளணும். ஒருத்தவங்க எடுத்துக்காங்க உங்களோட டீட்டெயில்ஸை சொல்றாங்க, அதனால எந்த எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க, நான் பயந்துட்டேன் போலீஸ் வந்து கொடுத்துறேன், அப்படி இல்லை. அதை நாங்க தான் இப்போ இந்த காலகட்டம் வந்து ரொம்பவே எல்லா விஷயமும் எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் ஆகியிருக்கிறது. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து எல்லா இடமும் மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா உங்களோட பேரை கொடுத்துட்டு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க கொழும்புல தானே இருக்கிறீங்கன்னு கேட்டா, ஐயோ இவர் உண்மையா நான் கொழும்புல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார். அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில். உதாரணமா நீங்க சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆயிட்டுதுன்னு எங்கள்கிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் ரிகவர் பண்ணும் பொழுது கேட்போம், நீங்க கடைசியா பயன்படுத்தின பாஸ்வேர்டு என்ன சொல்லுவாங்க, 1 2 3 4 5 6 அல்லது உங்களோட மொபைல்ல லாஸ்ட் டிஜிட்ஸ் அல்லது உங்களோட என்ஐசில லாஸ்ட் டிஜிட், டேட் ஆஃப் பர்த். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கண்டுபிடிக்க மிக கஷ்டமா? அப்படியான நீங்க பேசிக் விஷயங்களை வந்து மக்களோட பகிர்ந்து கொள்றதுனால, மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுனால, ரொம்ப நெருங்கினவர்களோட பகிர்ந்து கொள்றதுனால தான் இந்த பிரச்சனைகளே வருகிறது. அதிகமாக நாங்கள்
ஒரு வைஃபையை பயன்படுத்தும் பொழுதும் கூட நாங்கள் அதற்கென்று வைத்திருக்கின்ற பாஸ்வேர்டை பார்த்தால் 1 முதல் 8 இருக்கின்றது. எங்களுடைய மொபைல் போனிலும் 1 முதல் 8 இருக்கிறது. மிக இலகுவாக அனைவருமே அறிந்து கொள்ளக்கூடிய ஏதேனும் வகையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில்தான் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து வைத்திருக்கிறோம். அதுதான் பாரிய விளைவுகளினுடைய முதலாவது படியாக இருக்கின்றது. அதிலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் கூறியது போலதான் விழிப்புணர்வு என்பது நீங்கள் தான் ஒரு விடயத்திலிருந்து அச்சத்தை தவிர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தைரியமாக முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் நிதி ரீதியான மோசடியாக இருக்கலாம் அல்லது இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களாக இருக்கலாம். அச்சம் தவிர்த்து நீங்கள் முன்னே வரும் பொழுது மட்டும்தான் அதிலிருந்து இலகுவாக நீங்கள் இன்னும் மோசமான விளைவுகளை சந்திக்காமல் வெளியேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு படிநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இதைவிட தெளிவாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் தகவல்களை தெரிவிக்க முடியாது. அது பெண்களாயினும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இவ்வாறான ஒரு நிலையை நீங்கள் சந்தித்திருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கென்று இருக்கின்ற இவ்வாறான சர்ட் போன்ற அமைப்புகளை அணுகி அதனூடாக உங்களுடைய விடயங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வினை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் மக்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு பொதுவான ஒரு விடயம்தான், யார் இந்த ஹேக்கர்ஸ்? எங்கிருந்து இவர்கள் செயற்படுகிறார்கள்? உள்நாட்டில் இருக்கிறார்களா, வெளிநாட்டில் இருக்கிறார்களா, இவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று நாங்கள் செய்திகளில் பல்வேறுபட்ட நபர்களை பார்த்திருக்கிறோம். இந்தோனேஷியாவில் ஒரு குழுவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், மியன்மாரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆப்பிரிக்கர்கள் இலங்கையில் இவ்வாறு 2-3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இவ்வாறான நிதி மோசடி, பண மோசடி, இணையவழி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று. உண்மையில் இந்த ஹேக்கர்ஸ் என்பது யார்? நம்ம கூடவே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க கூடுதலாகவே. அதாவது இலங்கையிலேயும் இருக்கலாம், அல்லது இப்ப புது விதமான யுக்திகளை கையாளுறதும் கூடுதலாகவே வெளிநாட்டுல இருந்து இங்க செய்யறவங்க தான். அண்மையிலும் கூட நாங்க ஒரு கடந்த வருடம் பார்த்தோம், 300 சீனர்களை கைது செய்து சீனாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்படி வெளிநாட்டுல இருந்து தான் கூட செய்யறாங்க. ஆனா எங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கறது அந்த லிங்க் இருந்தால், ஒரு லிங்க்ல நாங்க உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தா இலங்கையில இருந்து கொண்டு தான் கண்டிப்பாக நீங்க ஹேக் செய்யப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. உலகத்துல எந்த மூலையில இருந்து கொண்டுமே ஹேக் செய்யப்படலாம். இந்த ஆப்புகள் பேங்கிங் ஆப்புகள் நீங்க எந்த நாட்டில் பயன்படுத்தினாலும் வேலை செய்யும். எந்த வெப்சைட்ல கொடுத்தாலும் உங்களோட கார்டுகள் போகும். என்ன பிரச்சனைனா நீங்க ஓடிபியை கொடுத்துடக்கூடாது. அந்த ஒரு சின்ன விஷயம் தான். அந்த அதுகளை நாங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யலாம். இணையதளங்களில் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் கார்டு நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஓடிபியும் கொடுத்து விட்டீங்கன்னா தப்பு யார் மேலே இருக்கிறது? நாங்கள் தான் அதற்கான இதுகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் சொன்னது போல் சீனர்கள் தான் இங்கே செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இலங்கையில் இருக்கவங்களுமே இப்போ நிறைய பேர் இதை பழகிட்டாங்க செய்யறது. தொழில்நுட்ப ரீதியான மிகப்பெரிய ஒரு அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர் செய்யறாங்க. பணத்தை பெறுவதற்கான செய்யறாங்க. இப்போ அந்த லிங்க் கூட 5000 முதல் 5 லட்சம் வகை வரையிலான லிங்குகள் கூட விற்பனை செய்யப்படுறதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் முடக்கும் பொழுது இப்படிதான் அந்த ரெஜிஸ்ட்ரியில எப்படி அந்த காசு கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அதுக்கண்டே வேற ஒரு டீம் இருக்கு. சிலதுகள் நல்லதுக்கு பயன்படுத்துகிற லிங்குகள் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஃப்ராடுகளை பயன்படுத்தி தேவையில்லாத பண மோசடிகளை ஈடுபடுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது காசு. ஸோ நான் சொன்னது போல் 5000 முதல் 5 லட்சம் வரையிலான தொகையில் தங்களுக்கு தேவையான மாதிரி அந்த லிங்குகளை உருவாக்கி பெற்றுக்கொள்வாங்க. ஆக அவங்க இங்க இருந்து செய்யறாங்க அப்படின்ட்டு இல்லை, எங்க இருந்துமே செய்யலாம். நாங்க தான் எங்களோட பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு தொழில்நுட்ப வல்லுநருக்கும் அதனை பெற்றுக்கொள்ளலாம். ஆமா, உண்மையிலேயே பயனுள்ள பல விடயங்களை நாங்கள் இந்த ஒரு மணித்தியாலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இணைய வழியினூடாக மேற்கொள்கின்ற இந்த மோசடிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனை, அதாவது உங்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக ஷர்ட்டினை தொடர்பு கொண்டு அவர்களினூடாக நீங்கள் ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி பல விழிப்புணர்வுகளை அரசாங்கமும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுடைய கை தொலைபேசியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலும் கூட ஒரு அனுமய ஒரு குறுஞ்செய்தி, குறுந்தகவல் வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று, அதனை டிலீட் செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யலாம். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கை வட்டத்திற்குள்ளே அந்த பிரச்சனைகள் நீங்கள் சிக்கிக் கொண்டாலும் கூட உடனடி தீர்வுகள், அடுத்த கட்ட நகர்வுகள் என்கின்ற ரீதியில் அதனை அணுகுவதற்கும் தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கும் இவ்வாறான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வளவு நேரமும் பயனுள்ள பல விடயங்களை தொடர்ச்சியாக எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.